ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். மில்க் மைசூர்பாக் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். பிக்னஸ் கூட ஃபர்ஸ்ட் டைமே ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக வரும். இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல, வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும் இந்த மைசூர்பாக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஆல் இன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்கள் ஃபோனை தேடி உடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து 1 கப்பு நான் அழுத்தி விட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கடலை மாவை மிதமான தீயில் நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மாவு நல்லா வறுப்பட்டு கமகமன் வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். மாவு சரியாக வறுக்கலைன்னா உங்களுக்கு ஸ்வீட்டில் அந்த ரா ஸ்மெல், கடலை மாவோடைய பச்சை வாசனை வரும், நல்லா இருக்காது. அதனால் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு வறுத்துக்கினிங்கனாவே சரியாக இருக்கும். இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், மில்க் பவுடர் சேர்க்குறேன். பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1 கப்பு கடலை மாவுனா 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது கூட பாருங்கள், 1/2 கப் அளவுக்கு நெய், 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், ரெண்டும் சேர்த்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக நெய்யில் கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை 1/4 கப் அளவுக்கு ஆயில், 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்து கூட செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் கடலை மாவு நல்லா கரைஞ்சி வரணும் அந்த நெய் ஆயிலோட. அதனால் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் வச்சுருக்குங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, அதனால் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு எடுத்துக்கலாங்க. அதாவது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு எல்லாமே டக்குன்னு வந்துடும் கம்பி பதம். ஒரு கம்பி பதம் உடையணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் கரண்டியில் எடுத்துகிட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கனாவே இந்த ஒரு கம்பி பதம் உடையுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலை மாவு மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது ஒரு கையால் கலந்து விட்டுட்டு சேர்த்துட்டே வாங்க. மிதமான தீ வச்சுக்கோங்க. நான் சிம்மில் தாங்க வச்சு கலந்து கொடுத்துட்ருக்கேன். அப்போ தான் மாவு நல்லா வெந்து மைசூர்பாக் நல்லாயிருக்கும். தீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும், அப்போ நல்லா இருக்காதுங்க மைசூர்பாக்கு. அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா திக்காகிடும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா மைசூர்பாக் பக்குவத்துக்கு நமக்கு வந்துடும். பாருங்கள், ஓரளவுக்கு பபுள்ஸ் திக்காக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கண்டியில் ஒட்டியிருக்கு இல்லைங்களா, அதை லைட்டாக எடுத்து உருட்டி பார்த்திங்கனாவே தெரியும். நல்லா உருட்டு பதத்துக்கு வந்துடுச்சுனாவே மைசூர்பாக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தங்க, கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டி இருக்கிறது சூடாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். இது சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம மைசூர்பாக் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். கண்ணாடி பவுலில் நெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதில் ஊற்றிக்கலாம். வீட்டில் இருக்கிற சில்வர் பிளேட்டோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ இந்த மைசூர்பாக்கை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெய்யோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா ஆறட்டுங்க. ஒரு 15 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஃப்பில் நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மைசூர்பாக்கை டிமோல்ட் பண்ணோன்னா ஈஸியாக தனியாக வந்துடும். நான் சேர்த்த இன்றைக்கி நெய் வீட்டிலே செஞ்ச நெய்ங்க. எண்ணெய் கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயில், அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. கடலை யூஸ் பண்ணிங்கன்னா மைசூர்பாக்கில் கடலை எண்ணெய் ஸ்மெல் வரும். அதனால் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா 2 ஹவர்ஸ் நல்லா ஆறிடுச்சு. நான் ஃபேன் கீழே வச்சு ஆற வச்சேன். நல்லா தொட்டு பார்த்திங்கன்னா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணால் தான் நல்லா ஒட்டாமல், பாத்திரத்துலேயே ஒட்டாமல், கண்ணாடி பவுலில் ஒட்டாமல் நல்லா டிமோல்ட் ஆகி தனியாக மைசூர்பாக் தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பீசஸ் மார்க் போட்டிருந்தோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பீசஸ் தனித்தனியாக வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான மில்க் மைசூர்பாக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும், அந்த அளவுக்கு சுவையில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.